அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பொதிகை தென்றல் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அறிவுறுத்தல் படி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சுந்தரம் அவர்களுடைய ஆலோசனையின்படி மனதின் குரல் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் நடராஜன் அவர்களுடைய வழிநடத்தல் படி பொன்னேரி சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் அரசு தொடர்பு பிரிவு மாநில தலைவர் ஐயா பாஸ்கர்ஜி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மற்றும் இன்னொரு பொறுப்பாளரான அக்கா பிரேமகுமாரி அவர்களுடைய ஆலோசனையின்படியும் மீஞ்சூர் வடக்கு ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர் தம்பி அஜித்குமார் அவர்களுடைய தலைமையில் இந்த மாத மனதின் குரல் நிகழ்ச்சியானது மிகவும் வெற்றிகரமாக அதிக பூத்துகளிலே நடத்தி அதை சரள் ஆப்பிலே பதிவேற்றம் செய்து பொன்னேரி தொகுதியில் ஏறக்குறைய அதிகப்படியான பூத்துகளில் நிகழ்ச்சியை நடத்தி பதிவேற்றம் செய்த ஒன்றியம் என்ற அளவில் நாம் முன்னேறி இருக்கிறோம். சென்ற மாதத்திற்கு முன்பாக நாம் பெரிய அளவிலே எதுவும் செய்யலை. போன மாதம் மிக குறைவான அளவிலே தான் செய்தோம். இந்த மாதம் ஒரு பெரிய அளவிலே முன்னேற்றம் அடைந்து நாம் ஒரு நல்ல முயற்சியின் அடிப்படையில் ஒரு நல்ல எண்ணிக்கையிலே இந்த மாதம் செய்திருக்கிறோம். அதனாலே நம்முடைய மீஞ்சூர் வடக்கு ஒன்றியத்தை உட்பட்ட அனைத்து நிர்வாகிகள், சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், அந்த கிளையிலே நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நிர்வாகிகள் என அனைவருக்கும் நம்முடைய மீஞ்சூர் வடக்கு ஒன்றியம் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியானது நாம் ஏன் பார்க்க வேண்டும், எதனால் இதை நாம் அந்த சரள் ஆப்பிலே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியானது அடிமட்ட கிளையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சீரிய முயற்சி நம்முடைய பாரத பிரதமர் அவர்களிடத்தே இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக ஒவ்வொரு கடைநிலை கிராமங்களில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட மாதந்தோறும் எடுத்து அதை பேசி வருகிறார்கள். உதாரணமாக, எங்கோ கடைகோடியிலே நடக்கக்கூடிய ஒரு இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய ஒருவரை பற்றி பேசுகிறார். ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு கடைகோடி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சலூன் கடைக்காரரை பற்றி பேசுகிறார். அவர் சலூன் கடையிலே ஒருவர் மாரிமுத்து என்பவர் தன்னுடைய சலூன் கடையிலே ஒரு நூலகம் நடத்தி வருவதை எங்கோ இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அதை எடுத்து பேசுகிறார். எத்தனை நுட்பமான விஷயங்களை, எவ்வளவு பெரிய தத்துவங்களை இந்த எவ்வளவு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் பேச முடியும் என்று சொன்னால் அவருடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது. நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி கடைகோடியில் இருக்கக்கூடிய கிராம மக்களை இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அவர் கருதுகிறார். அதனாலே பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் அவர் பேசுகிறார். இந்த நாட்டினுடைய ஜிடிபி எப்படி உயர வேண்டும், எந்தெந்த ஆலைகள் எப்படி இருக்க வேண்டும், தொழிற்சாலைகள் எப்படி நடைபெற வேண்டும், ஒரு சாமானிய மனிதன் அவனுடைய முயற்சிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் பேசுவது என்பது மிகப்பெரிய வியப்பு. ஏனென்று சொன்னால், பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் பெரும் வேலை பளு என்பது இருக்கும். அவ்வளவு வேலை பளுகளிலும் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் சிறு சிறு முயற்சிகளை செய்யக்கூடியவர்களை தோள் கொடுத்து தூக்கி அவர்களை பற்றி பேசி உலகறிய செய்வது என்பது மிக நுட்பமான ஒரு செயல். அது தன்னுடைய அடி மனதிலிருந்து அவர் பேசுகிறார். அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு மன் கி பாத், அதாவது தன்னுடைய மனதில் பட்ட விஷயங்களை பேசுகிறார். நாட்டு மக்களிடையே 124வது மாதமாக தொடர்ச்சியாக 2014 அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் தன்னுடைய நாட்டு மக்களிடையே உரையாற்றுவது என்பது நமக்கும் மக்களுக்கும் அரசுக்குமான ஒரு பெரிய தொடர்பு இணைப்பை அவர் ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்பது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் பார்க்கின்ற போது இப்பேற்பட்ட ஒரு பிரதமர் என்பது நமக்கு கிடைப்பாரா என்கின்ற அளவிலே ஒரு பெரிய ஆர்வமானது தோன்றும். காரணம், இதை நாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் செய்ய சொல்கிறார்களே, இதனால் என்ன லாபம் என்று பலர் நினைக்கலாம். அப்படி இல்லை. இன்று அது ஃபோட்டோவாக எடுத்து அப்லோட் செய்யக்கூடிய அளவிலே ஒரு நிமிஷத்திலே கூட நாம் எடுத்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 2 மாதங்களுக்கு பிறகு நம்மளுடைய எண்ணம் மாறுகிறது. சரி, பிரதமர் ஏதோ பேசுகிறாரே, என்ன பேசுகிறாருன்னு கவனிக்க தோணுகிறது. அடுத்து
அவர் இவ்வளவு வியப்புக்குரிய விஷயங்களை பேசுகிறாரா, அப்போது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். அடுத்தது அந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக கேட்கின்ற வகையில் நமக்கு ஆர்வத்தை அது நிச்சயமாக தூண்டும். அப்படி நாம் கேட்கிற போது அடுத்த மாதம் நம்மோடு 10 பேரை சேர்த்து உட்கார வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு உருவாக்கக்கூடிய எண்ணம் நமக்கு வரும். அப்படி ஒவ்வொரு குடும்பமாக மாதம் அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை பார்க்கிற போது அவருடைய பெருமைகளும் அருமைகளும் நம்முடைய மனதிலே ஆழமாக தோன்றும் போது அது ஒரு மிகப்பெரிய பலத்தை நம்முடைய பாரத பிரதமருக்கு தரும். ஏனென்று சொன்னால் இப்பேற்பட்ட ஒரு பிரதமர் கிடைப்பாரா என்று ஒவ்வொருவரும் எண்ணுகின்ற வகையிலே அந்த நிகழ்ச்சிகள் அமைந்திருக்கிறது. அதனாலே நிச்சயமாக இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி உருவாக்கும் என்பதிலே நம்முடைய தலைமை முடிவெடுத்து இருப்பதனாலே தான் இதை மாதம் நாம் அதை பார்த்து அந்த நிகழ்ச்சியை ஃபோட்டோ எடுத்து அந்த சரல் ஆப்பிலே அப்லோட் பண்ண சொல்லுவதற்கான காரணம். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய மக்களிடத்தில் இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஆகையினாலே நம்முடைய நிர்வாகிகள் மாதந்தோறும் இனிவரும் காலங்களிலே கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நடக்கக்கூடிய அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை நாம் நம் குடும்ப நண்பர்களோடு நம்முடைய நிர்வாகிகளோடு ஒவ்வொருவர் இல்லத்திலும் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்தாலும் நம்ம டிவி பார்க்க போகிறோம். அதை அந்த ஒரு அரை மணி நேரம் நாம் பார்க்கிற போது இந்த நாட்டிற்காக இந்த தேசத்திற்காக இந்த எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை நம்முடைய பிரதமர் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பது நாம் அதை பார்க்கின்ற போது நமக்கு புரியும். அதனாலே ஒவ்வொருவரும் இதை நாம் அலட்சியப்படுத்தாமல் அதை நிதானத்தோடு அதை பார்த்து ஒவ்வொரு மாதமும் நாம் அந்த நிகழ்ச்சியை செய்வோமே ஆனால் நம்முடைய கிளைகள் நிச்சயமாக வலுப்பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று சிந்தனையும்